السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. وأتموا الحج والعمرة لله. وقال أيضا: الحج أشهر معلومات، فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم عن أبي هريرة رضي الله عنه قال: يقول الله عز وجل: إذا أراد عبدي أن يعمل سيئة فلا تكتبوها عليه حتى يعملها، فإن عملها فاكتبوها بمثلها، فإن تركها من أجلي فاكتبوها له حسنة. صدق النبي صلى الله عليه وسلم. காடுகளிலும் மேடுகளிலும், பனிபருந்த நாடுகளிலும், பாலைகளிலும் சோலைகளிலும், பனிபருந்த தேசங்கள் எல்லாம் ஆளுகின்ற, ஆட்சி செய்கின்ற அகில உலகத்தினுடைய ரப்பாகிய அல்லாஹுக்கே அனைத்து புகழும். ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலே மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த துல்காதா மாதத்தினுடைய 2வது வார ஜும்ஆவிற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கும், வரவிருக்கும் அனைத்து முஸ்லிமான மூமினான அல்லாஹுடைய அடியார்களாகி நம் அனைவர்கள் மீதும் குறையில்லாமல் நிறைவோடு நிலவட்டமாக என்று துஆ செய்தவனாக அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த வார பல்வேறு செய்திகள் உள்ளடக்கிய ஒரு வாரமாக இருக்கின்றது. ஒரு பக்கம் மாணவ செல்வங்களுடைய 12ஆம் வகுப்பினுடைய ரிசல்ட், அடுத்ததாக 10வது பயிலக்கூடிய பரீட்சை எழுதியிருக்கக்கூடிய மாணவருடைய ரிசல்ட் வர இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அதையும் நம்முடைய மாணவ கண்மணிகள், மாணவ மாணவியர்கள் இது சம்பந்தமாக உறுதியான ஒரு நம்பிக்கையோடு இருப்பதற்கு அல்லாஹ் நற்கிருபை செய்தல்வானாக. 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களை, மாணவியர்கள், அவர்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களையும் துஆக்களையும் தெரிவித்தவனாகவும், அதிலே மார்க்கு குறைந்தவர்கள் கவலைப்பட வேண்டாம், மார்க் என்பது வெறும் அந்த ஒரு பரீட்சை மட்டும் தானே தவிர வாழ்க்கை அல்ல. ஒரு மாணவி நேற்று பரீட்சையினுடைய ரிசல்ட்டுக்கு முன்பதாகவே தற்கொலை செய்து கொள்கின்றார். என்ன ஆகுமோ ஏதாகுமோ, என்னுடைய நிலைமை என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று அந்த மாணவி என்ன செய்கின்றார், தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய செய்திகளை நாம் செய்தித்தாள்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவர் நல்ல மதிப்பெண், 400க்கும் மேற்பட்ட மதிப்பெண் எடுத்து நல்ல ஒரு கண்ணியமான மார்க் எடுத்திருக்கின்றார். ஹுலிகல் இன்சானு அஜூலா, மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கின்றான். படைக்கும் பொழுது அல்லாஹ்
நன்றாகத்தான் படைத்தான். ஆனால் அந்த மனிதனுக்குள் இருக்கக்கூடிய அவசர புத்தி அது அறவே இருக்கக்கூடாது. நிதானம் என்பது அது அல்லாஹுடைய புறத்திலிருந்து உள்ளது. அவசர என்பது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து உள்ளது. நிதானத்தை நாம் கையாள வேண்டும். அதுபோல நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் அல்லாஹு தாலா யாருக்கும் எந்த ஆபத்து இல்லாமல் பாதிப்பு இல்லாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக என்ற துஆவும் நான் செய்து கொள்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் மிக முக்கியமாக இபாதத்துடைய விஷயத்திலே நம்முடைய இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டுக்கான ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் இல்லை என்பதிலே மிகவும் கவலையோடு வருத்தத்தோடு இருக்கின்றோம். எந்த ஆண்டு இல்லாத இதுவரைக்கும் மங்களம்பேட்டையிலே ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் இல்லை என்பது இருந்தது. ஆனால் இன்று ஆண்டு இல்லை என்பது இருக்கின்றது. இந்த வருடம் இல்லை. எல்லோரும் ஹஜ்ஜி செய்து விட்டோம் என்று மங்களம்பேட்டையினுடைய மக்கள் இருக்கின்றார்களா? அல்ஹம்துலில்லாஹ், அதை கபூலாக்குவானாக. அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா 52,000 ஹாஜிகள் அரசாங்கம் அதிலே செய்ய முடியாதவர்கள், அது சம்பந்தமாக நாம் ஹஜ்ஜினுடைய சில செய்திகளை நாம் பார்ப்போம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, ஹஜ்ஜி இன்றைக்கு உம்ரா செய்யக்கூடியவர்கள் அதிகமாக ஆகிவிட்டார்கள். சமீபத்தில் இந்த ஆண்டு நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் சொன்னால் அதிகமான மக்கள் உம்ராவுக்கு சென்றார்கள். நாம் ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும். உம்ராவுக்கு ஏதோ குறைந்த தொகை இருந்தால் போதும் அப்படின்னு நினைச்சு நம்ம மட்டும் என்ன செய்யறோம், சென்று வருகின்றோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஹஜ்ஜையும் நியத்து வைத்து அதற்காக என்ன செய்ய வேண்டும், நாம் செல்ல வேண்டும். அந்த ஹஜ்ஜினுடைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா அருமறையாம் திருமறையில கூறுகின்றான், வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுக்காக வேண்டிய செய்யுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் ஒருவருக்கு அல்லாஹு தஆலா நல்ல வசதி வாய்ப்பு உடல் ஆரோக்கியம் எல்லாம் கொடுத்து அவர் ஹஜ்ஜி செய்யவில்லை என்றால் அவர் யூதராகவோ நசரானியாகவோ மௌத்தாகட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையிலே எச்சரித்திருக்கின்றார்கள். இது ஒரு வகையில ஒரு விதத்துல பத்வா என்று கூட சொல்லலாம். அல்லாஹ் பாதுகாப்பான. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ஜிக்காக வேண்டி இன்றைக்கு செல்லக்கூடியவர்கள் ஒரு பக்கம் நியத்தை வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்களால் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, நிறைய பேர் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அவர்களுக்கும் சேர்த்து இந்த செய்திகளை நான் சொல்ல விரும்புகின்றேன். அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் கூறுவதாக, யகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல் இதா அராத அப்தி அன் யஅமல ஸய்யாத்தன், ஒரு பாவமான காரியத்தை செய்ய வேண்டும் என்று அடியான் நினைத்தார், இது செய்யலாமா அப்படின்னு நினைத்தாரு. பலா தக்துபூஹ அலைஹி, ஆனால் அவர் அந்த பாவத்தை செய்யலாம் என்றுதான் நினைத்தார், ஆனால் அதை செய்யவில்லை என்று சொன்னால் அது எழுதப்படாத ஹத்தா யாமலஹா, அதை அவர் செய்யும் வரைக்கும், அந்த பாவத்தை அவர் செய்யும் வரைக்கும் எழுதப்படாது. ஃபைன் அமிலஹா, அந்த பாவத்தை அவர் செய்து விட்டான்னு சொன்னால் ஃபக்துபூஹா பிமித்லி, அது போன்று என்ன பாவத்திற்கு உண்டான அது குற்றமோ அந்த குற்றம் இவர் மீது எழுதப்படும். சரி, ஆனால் செய்ய வேண்டும் என்று நினைத்தார், அது உறுதியாக இருந்தார், என்ன செய்து விட்டார், வயின் தரக்காக விட்டு விட்டார். வேண்டாம்ப்பா, கையில கொண்டு வந்தாரு, தூக்கி போட்டாரு, நெருங்கினாரு,
விலகிட்டாரு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் விட்டு விட்டார் சொன்னால் ஃபக்துபூஹு ஹஸனத்தன், அவருக்கு ஒரு நன்மை எழுதப்படுகிறது. பாவத்தை விட்டு செய்யலாம் என்று எண்ணத்தில் வைத்தார், விட்டதற்கே அல்லாஹு தஆலா நன்மை எழுதுகின்றான். விட்டதற்கே நன்மை என்று சொன்னால் வைன் அராத யஅமல அமலன் ஹஸனத்தன், ஒரு நன்மையான காரியத்தை அவர் செய்யலாம் என்று நினைத்தார். பாவத்திற்கு நன்மை தீமை எழுதப்படாது, விட்டால் நன்மை எழுதப்படும். பாவம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாரு, செய்யல, நன்மை பாவம் எழுதப்படாது. ஆனால் அது விட்டு விட்டாரு சொன்ன நன்மை எழுதப்படும். ஆனால் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே அல்லாஹ் என்ன செய்கின்றான், பலம் யாமல்ஹா, ஆனா அவரால் செய்ய முடியல. ஒரு அமல் செய்யலாம் என்று நினைத்தாரு, உதாரணமாக ஹஜ்ஜு செய்யலாம் என்று நினைத்தாரு, இந்த ஆண்டு எப்படியாவது ஹஜ்ஜுக்கு போகலாம் என்று நினைத்தாரு. ஆனால் அவருக்கு திடீரென்று பணம் கையில வர வேண்டிய பணம் வரல, அல்லது ஹஜ்ஜுக்கான எழுதி போட்டார். இப்பொழுது ஹாஜிகள் எழுதி போட்ட பிறகு இன்னைக்கு அதிகமானவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வரக்கூடிய காலத்துல அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருவான, ஆமீன். அதற்காக அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், ஃபக்துபூஹு லஹு, அவருக்கு அல்லாஹ் ஹஸனத்தன், ஒரு நன்மை அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், அதை எழுதுகின்றான். ஃபைன் அமிலஹா, அதே நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தாரு, அது உள்ளத்துல வைத்தது மட்டுமல்ல செயலிலும் கொண்டு வந்தார். அதை செயலில் கொண்டு வந்தார் என்று சொன்னால் ஃபக்துபூஹு லஹு பி அஷரி அம்சாலிஹா, அது போன்று 10 நன்மைகள் அவருக்கு வழங்கப்படும். அல்லாஹு அக்பர். எண்ணத்திற்கு ஒரு நன்மை, செயலுக்கு 10 நன்மை. பொதுவாகவே அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா நாம் நற்காரியங்களை செய்ய வேண்டும் நினைத்துட்டே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நினைக்க நினைக்க நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும். நன்மை செய்யணும், தொழுகணும், குர்ஆன் ஓதணும் அப்படின்னு நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது ஷைத்தான் தோல்வி அடைந்து விடுவான். இப்ப நம்ம ஒரு நன்மை செய்யறோம், பள்ளிவாசல் கட்டணும் ஒரு ஆசை இருக்கின்றது, நல்ல இதை விட பெரிய பிரம்மாண்டமான பள்ளிவாசல் கட்டணும், மக்கள்லாம் நல்ல தொழுகைக்கு வரணும், இதை விட நல்ல ஏசியோடு இருக்க வேண்டும், மக்கள் எல்லோருக்கும் நல்ல சகூலத்தாக இருக்க வேண்டும், மக்கள் எந்த கஷ்டமும் படக்கூடாது, மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பைத்துல் மால் உண்டாக்கணும், இந்த மங்களமேட்ட மக்கள் ஏழைகளே யாருமே இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தர் நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். நியத்து வைக்கலாமா? நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். எங்க ஊர்ல யார் ஏழைகளே இருக்கக்கூடாது, நான் நியத்து வச்சுட்டேன். இன்னைக்கு மகளா கவர்மெண்ட் துவா அப்படித்தான், இன்ஷா அல்லாஹ் அது கபூலாக்குவான். யாரும் என் ஊரை சார்ந்து யாரும் ஏழைகள் இருக்கக்கூடாது. வாதிபு ஜபல் ரலியல்லாஹு என்ன செய்தார்கள், அந்த நியத்தை வச்சாங்க. மக்காலிருந்து யமன் தேசத்திற்கு போகும்பொழுது அதை நியத்து வைத்தார்கள். அதற்கு உண்டான அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. அந்த அதிகாரத்திற்கு அவர்கள் எவ்வளவு தன்னால் முடிந்த அளவு செய்தார்கள், அதில் வெற்றியும் பெற்றார்கள். இன்னைக்கு ஆளுங்களுக்கு அதிகாரம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா செய்யலாம். நிர்வாகத்துக்கு அதிகாரம் இருக்கின்றது, அதற்குண்டான அதிகாரம் வழங்கப்பட்டு இருக்கின்றது. அதை முறையாக செயல் வடிவத்திற்கு கொண்டு வருவதற்குண்டான எல்லாம் இன்ஷா அல்லாஹ் முடியும். ஆனா அது ஒரு நாள் 2 நாள் அல்ல, கிட்டத்தட்ட 30 ஆண்டு ஆகும் இன்ஷா அல்லாஹ். நம்மள வாழ்க்கையில பாதி ஒரு வாலிப வயசை நியத்து வச்சுன்னா வயசாகிறோம், அந்த வயசாகிற வரைக்கும் நம்மளுடைய இது கபூலாகும் இன்ஷா அல்லாஹ். அது நடைமுறைப்படுத்த வேண்டும் சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் அந்த ஒரு நற்காரியத்தை நிறைவு செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏதாவது ஒரு திட்டமிடுதல். எனவே நம்முடைய வாழ்க்கையில திட்டமிடுதல் இருக்க வேண்டும். நன்மையான காரியங்கள் திட்டமிடுதல். ஹஜ்ஜுக்காக வேண்டி நாம் ஒரு திட்டமிடுதல் செய்வதை போல எல்லா நற்காரியத்திலும் ஒரு நாம் திட்டமிடுதல் இருக்க வேண்டும். பொதுவாகவே ஒரு மூமினுடைய நாள் என்பது நேற்று நாளை போல இருக்கக்கூடாது, இன்றைய நாள் போல நாளைய நாள் இருக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாள் நேற்று நாளை போலதான் இருந்து சொன்னா அது மூமின் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின் என்பவர் நேற்று என்ன அமல் செய்தாரோ அதை விட கூடுதலா இருக்கணும். சரி, தஹஜ்ஜத் ஃபர்ல் எல்லாம் தொழுதுட்ட, வேற என்ன செய்யணும், அதுல இஹ்லாஸ் கூடணும். என்னது? மன தூய்மை, தக்வா, இறையச்சம்.
இறை எச்சத்தை அதிகப்படுத்த வேண்டும். இஹ்லாஸ் என்று சொல்லப்படக்கூடிய மன தூய்மை அதிகப்படுத்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மன தூய்மை எந்த அளவுக்கு அதிகப்படுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே அந்த அமலுக்கு உண்டான மிகப்பெரிய பலம் இருக்கிறது. ஏனோ தானம் என்பதிலே பலம் அல்ல, ஏனோ தானம் என்று அமல் செய்வதிலே தக்வா இல்ல, ஏனோ தானம் என்று அமல் செய்வதிலே இஹ்லாஸ் கிடையாது. எல்லாம் இது அல்லாஹுக்காக, இதை முறையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதற்காக நியத்து வைக்க வேண்டும், அதை முறைப்படுத்த வேண்டும், அதற்காக திட்டமிடுதல் சரியான முறையில் கொண்டு சேர்க்க வேண்டும், அதற்காக தொடர் முயற்சி இருக்க வேண்டும். நியத்து வச்சுட்டாரு, ஹஜ்ஜுக்கு போக நியத்து வச்சுட்டோம் இன்ஷா அல்லாஹ் இந்த துல் காதாவில், அடுத்து வரக்கூடிய துல் ஹஜ்ஜு கரெக்டாக இன்னும் ஒரு 30 நாள் இருக்கு இன்ஷா அல்லாஹ். அடுத்து 30ஆம் நாள் நம்ம ஹஜ்ஜினுடைய பெருநாளை இன்ஷா அல்லாஹ் கொண்டாட போறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த அடுத்து வரக்கூடிய 2026 நான் ஹஜ்ஜி இன்ஷா அல்லாஹ் மக்கால இருக்கணும் அப்படி நியத்து வைங்க. நியத்து முதல்ல ஸ்ட்ராங்கா வைங்க இன்ஷா அல்லாஹ், உறுதியா வைப்போம் இன்ஷா அல்லாஹ். உறுதியான அந்த நியத்தை உள்ளத்துல வைங்க, ஸ்ட்ராங்கா போகணும். இதுல என்னன்னா செலவு பற்றி கவலைப்படக்கூடாது, காசு பற்றி கவலைப்படக்கூடாது. காசு என்பது ஒரு பொருட்டே அல்ல. உலகம் அப்படிதான் இன்னைக்கு வச்சு, காசு இல்லைன்னா உலகமே இல்லை, பணம் இல்லைன்னா அப்படின்னு உலகத்தை இன்னைக்கு என்ன செய்திருக்கிறார்கள், அப்படி மயங்கி உலகத்தை அப்படி என்ன செய்து விட்டார்கள், ஒரு விதமான போதைக்கு உள்ள உலகத்தை ஆக்கி விட்டார்கள். பணம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, பணம் தான் உலகம், பணம் தான் உலகம். நீ பணத்தால உறவுகள் பிரிந்திருக்கின்றது, நட்புகள் பிரிந்து விட்டது, பகைமைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பணம் என்பது ஒரு பொருட்டே அல்ல என்பது நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஹஜ்ஜை நாம் விளங்கிக் கொள்வோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்தியாவிலிருந்து பல முறை, எத்தனை முறை என்று வரலாற்றிலே பல முறை என்று நடந்த வண்ணமா ஹஜ்ஜி செய்தார்கள். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா போன மாசம் சாராசாரியா நடந்து போயிட்டே இருக்காங்க. கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கடவுளை பார்ப்பதற்காக வேண்டி சாரசாரியாக நடந்த வண்ணமாக செல்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக வெயில் காலம், போன மாசம் ஏப்ரல் மாசம் வெயில் ஆரம்பித்து விட்டது. உண்மை சத்தியம் எதில் இருக்கின்றது? அல்லாஹ் தீனில வைத்திருக்கின்றான், இந்த ஷரியத்தில் வைத்திருக்கின்றான். நம்ம நடந்து போகணும்னு சொல்லல, நமக்கு உண்டான ஆற்றலை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நான் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் ரப்பே, இந்த ஆண்டு வரக்கூடிய ஆண்டு ஹஜ்ஜி செய்ய வேண்டும், எனக்கு வாலிப வயசு இருக்கும் போதே உன்னை சந்திக்க வேண்டும், அந்த கடமையை நான் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை நியத்தை உறுதியாக வைக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதை வைத்தது மட்டுமல்ல, அதற்காக வேண்டி திட்டமிடுதல் இருக்க வேண்டும், பொருளாதாரத்தை சேமிக்க வேண்டும், அந்த பொருளாதாரத்தை என்ன செய்ய வேண்டும், அதற்கான திட்டமிடுதல், மார்க்க திட்டமிடுதல் செய்ய சொல்கின்றது. நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வலிமைப்படுத்த வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா உடல் ஆரோக்கியம், இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் வாலிப வயசுல போக முடியாத, வயசான காலத்துல போக முடியலையே அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு எல்லா சகூலத்தும் ரொம்ப ஈஸியான முறையில, இலகுவான முறையில் என்ன செய்யப்படுகின்றது, ஹஜ்ஜி செய்வதற்குண்டான நல்லதொரு வாய்ப்பும் கிடைக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வரலாற்றினுடைய நிகழ்வை சொல்கின்றார்கள். ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற நியத்து இருந்தது, ஆனால் ஹஜ்ஜு செய்ய முடியல. அவரால் காலம் முழுக்க நியத்து வைத்துக் கொண்டே இருந்தார். இந்த வருஷம் எப்படியா செஞ்சலாம், இந்த வருஷம் எப்படியா செஞ்சலாம், ஆனா குடும்பம், வியாபார, தொழில்துறை, பொருளாதார நெருக்கடி, பல்வேறு பிரச்சனைகள், ஆனால் அவரால் என்ன செய்ய முடியவில்லை, ஹஜ்ஜு செய்ய முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒருவர் அரஃபாவுடைய மைதானத்துல தங்கி இருக்கும் பொழுது, அவர் எஹ்ராமுடைய ஆடையில் இருக்கும் பொழுது, அவர் தன்னுடைய வாகனத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கும்போது அந்த வாகனம் என்ன செய்து விடுகின்றது, அது ஆட்டி விடுகின்றது. கொஞ்சம் உதறி விட்ட உடனே அவர் கீழே விழுந்து விடுகின்றார். விழுந்து விட்ட உடனே அந்த வாகனத்தினுடைய கால், அந்த குதிரை, அந்த ஒட்டகம் என்ன செய்கின்றது, இவருடைய உடம்பிலே மிதித்து விடுகின்றது, ஷஹீதாக ஆகிவிடுகின்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து நல்ல இழந்த
மரத்தினுடைய தண்ணீர், அந்த இலந்தை அந்த மரத்தினுடைய இலைகளை கொண்டு வந்து தண்ணீரை குளிப்பாட்டி அவர் உடுத்திருந்த அந்த இஹ்ராமுடைய ஆடையிலேயே அதை அணிவித்து, தலையிலே தொப்பி அணியாமல் வெறுமேனி இஹ்ராமோடு அவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள்? அவரை கஃன் தஃபன் செய்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இவர் ஒரு ஹாஜி, இவர் மறுமையில் இப்படியே எழுப்பப்படுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகின்றார்கள். இவருக்கு 2 விதமான சிறப்பும் அல்லாஹ் கொடுத்து விடுகின்றான். ஒன்று ஷஹீத் என்ற ஒரு அந்தஸ்தும், ஹாஜி என்ற ஒரு அந்தஸ்தும் அல்லாஹு தஆலா ஒரே நேரத்தில் 2 நன்மைகள் அல்லாஹ் பெறுகின்றார். நாம் நியத்து வைத்து இருந்தோம், இங்கிருந்து போவதற்காக கிளம்பி போனோம், இறந்து விட்டோம் என்று சொன்னால், ஏதாவது உடல் ரீதியாக ஏதாவது மௌத்தாகி விட்டாலும் அதற்கான நன்மைகள் நிச்சயம் இருக்கின்றது. அதற்கான நன்மைகள் நிச்சயம் இருக்கின்றது. எந்த கடுகளவு சந்தேகிக்க வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜினுடைய நியத்தை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக வைக்க வேண்டும். அந்த எண்ணத்தை வைத்தது மட்டுமல்ல, இது என் ரப்பை நான் சந்திக்க போகின்றேன், இந்த உலகத்தினுடைய எல்லா அனைத்து காரியங்களை விட்டு ஒதுங்கி என் ரப்போடு நான் நெருங்க போகின்றேன், என் ரப்போடு நான் இணக்கமாக ஆக வேண்டும், என் ரப்புக்கு எனக்கு மத்தியில் ஒரு தொடர்பு ஏற்படுத்த வேண்டும். இன்னைக்கு நம்ம எல்லாம் பிளான் பண்றோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டும் அதெல்லாம் செய்கின்றோம், நம்முடைய சந்ததிகளுக்கு வேண்டும் செய்கின்றோம், தாராளமாக செய்யலாம். ஆனால் அதே நேரத்தில் நமக்காக நாம் நம்முடைய அமலுக்காக வேண்டி எதை நாம் சேமிப்பாக வைத்திருக்கின்றோம்? நம்முடைய மரணத்திற்கு பிறகு எதை சதகத்து ஜாரியாவாக இருக்கின்றது? எது நமக்கு நன்மையாக வந்து கொண்டிருக்கின்றது? என்னால் முடிந்தது நான் ஒரு மஸ்ஜிதை கட்டியிருக்கின்றேனா, ஒரு மதரசாவை கட்டியிருக்கின்றேனா, ஒரு பிள்ளையினுடைய படிப்புக்காக வேண்டி வாழ்நாள் முழுவதும் செலவு செய்திருக்கின்றேனா, என்னால் முடிந்த நன்மைகள் ஒரு தண்ணீர் ஏற்பாடு செய்திருக்கின்றேனா? மௌத்தாகுவதற்கு முன்னால் சதகத்தும் ஜாரியாவை செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய நன்மைகள் மறுமைக்காக வேண்டி நன்மைகள் செய்ய வேண்டும். ஒரு அடியார் சென்று கொண்டே இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஒரு குவியல், மண் குவியல் இருந்தது. மண் குவியலை பார்த்து, இது தங்கமாக இருந்தா என் ஊர் மக்களுக்கு எல்லாத்தையும் என்ன செய்வேன், இது பங்கீடு செய்வேன் அப்படின்னு ஆசை வச்சார். தங்க குவியலாக இருந்தா எல்லோருக்கும் கொடுப்பேன் என்று மனசுல வச்சாரு. இரவுல அவருக்கு அறிவிக்கப்படுகிறது, எதை நீங்க நியத்து வைத்தீர்களோ அதற்கான நன்மைகள் பெற்று விட்டீர்கள். சுப்ஹானல்லாஹ். நம்முடைய எண்ணத்துல வைச்சோம், கொடுக்கணும் நியத்து வைங்க, அல்லாஹ் கொடுப்பான். அதற்கான நன்மைகள் அல்லாஹ் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அதற்கான நன்மைகளும் செய்ய நியத்து வைக்கணும், தொழுகணும். வாழ்நாள் முழுவதும் மௌத் வரைக்கும் தொழுகி விடக்கூடாது, நியத்து வைங்க. தொழுகி விடக்கூடாது. எந்த நிலைமையில என் ரப்போட நான் இணக்கமாக இருப்பேன், நான் தொழுகி விட்டு விட மாட்டேன் என்ற எண்ணத்தை நியத்தை உறுதியாக வையுங்கள். அதற்கான ஏற்பாட்டை அல்லாஹ்வே செய்து கொடுப்பான், நினைவுபடுத்துவான். தொழுகைக்காக போவதற்கு உண்டான ஒரு பாதையை விலகி வைப்பான். நெருக்கடி விட்டும் அல்லாஹு தஆலா லேசாக்கி வைப்பான். முதல்ல நியத்து வைக்கணும், எண்ணத்தை சரி செய்யணும். இன்னமல் ஆமாலு பின்னியாத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், அமல்கள் எல்லாம் நல்ல அந்த எண்ணங்களை கொண்டு தான். நம்ம எண்ணத்தை செய்யணும், நியத்தை வச்சு அல்லாஹ் கபூலாக்குவான் இன்ஷா அல்லாஹ். ஆமா, நியத்தை குறைபடுத்தினு சொன்ன முடிஞ்சிச்சு. நியத்தை அங்க சந்தேகிக்கவே கூடாது, கிடைக்குமா கிடைக்காதா, அந்த ஒரு பொடுபோக்கு தன்மை இருக்கக்கூடாது, மாற்று சிந்தனை இருக்கக்கூடாது. ஏன் என்று சொன்னா, இந்த நியத்து ஈமான் உள்ளவர்களுக்கு, ஈமான் உள்ளவர் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். ஈமான் என்பது நம்பிக்கை. நாம் வைத்திருக்கின்றோம், அல்லாஹ் பார்த்ததில்லை, ரசூலை பார்த்ததில்லை, குர்ஆன் இறங்கியதை பார்த்ததில்லை, சஹாபாக்களை பார்த்ததில்லை. ஆனால் நம்முடைய அந்த ஈமான் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? பலம் உள்ளதாக இருக்க வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய அமல்களிலே இறுதி அமல் என்று ஒன்று இருக்கின்றது, ஹஜ்ஜு. அது இன்றைய காலகட்டத்திலே ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக நமது பகுதியிலிருந்து செல்லவில்லை. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டத்திலே ஒவ்வொருவரும் எல்லோரும் நியத்தை வைக்க வேண்டாம், அல்லாஹு தஆலா கபூல் ஆக்குவான். எல்லோரையும் அல்லாஹ் நியத்து கபூல் ஆக்கி விட்டாங்க சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
காபத்துல்லாவை கட்டி முடித்த பிறகு காதுகளை பாங்கு சொல்வதை போல காதுகளை கையை வைக்கின்றார்கள். இப்படி தெளிவான ஹதீஸ். அதனால தான் நம்ம என்ன செய்யணும், பாங்கு சொல்லும் பொழுது காதிலே கையை வைக்கப்படுகின்றது. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பை கொடுக்கின்றார்கள். தாலோ இலல் ஹஜ், ஹஜ்ஜி செய்வதற்காக மக்களே வாருங்கள் என்று அழைப்பை கொடுக்கின்றார்கள். அந்த அழைப்பை ஏற்று யாரெல்லாம் லப்பைக் என்று சொன்னோமோ, சொல்லிக் கொண்டு இருந்தார்களோ, யாரெல்லாம் சொன்னார்களோ எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா தருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாரு லப்பைக் 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 என்று 1க்கு 2 தடவை 3 முறை சொன்னார்களோ அவர்களுக்கு பல முறை ஹஜ் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த நற்பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். ஹஜ்ஜி பல ஹஜ்ஜி செஞ்சுட்டேன் நோக்கம் இல்லை. ஹஜ்ஜினுடைய உண்மையான ஹஜ் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ஜி ஏதோ போயிட்டு வந்த பிறகு நான் ஹஜ்ஜி செஞ்சுட்டேன், நான் ஹஜ்ஜாலியா இருக்கிறேன் அப்படின்னு பெருமை கிடையாது. இது என் ரப்பு நான் எப்பொழுது அந்த நாளிலே 5 நாட்களிலே எவ்வாறு நான் இருந்தேனோ அதுதான், நாம் 50 வருடம் வாழ்ந்தாலும் சரி, அது 100 வருடம் வாழ்ந்தாலும் சரி, அதுதான் வாழ்க்கை. எப்படி இருந்திருப்போம் அந்த மினாவில், அந்த 8வது நாள் மினாவில், 9ஆம் நாள் அரஃபாவில், முஸ்தலிஃபாவில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? உணவுக்காகவும் உடைக்காகவும், நம்முடைய உடை 2 ஆடைகள், உணவு பெரிய உணவு எதிர்பார்க்க முடியாது, பெரிய இருப்பிடத்தை எதிர்பார்க்க முடியாது, பெரிய வசதி வாய்ப்பு எதிர்பார்க்க முடியாது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஒரு மூமினுடைய வாழ்க்கை. அங்கே எப்படி அந்த 5 நாட்கள் எந்த பாவத்தையும் செய்யாமல், எந்த பாவத்தினுடைய எண்ணங்களும் இல்லாமல், பாவத்தை பற்றி சிந்திக்காமல் வெறும் நன்மை 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 துவா துவா என்று இருந்தாரோ அதுதான் அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கக்கூடிய வருடங்களாக, நாட்களாக, நேரங்களாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஹஜ்ஜினுடைய ஹஜ் கபூலியத்தாக ஆகிவிட்டது என்னுடைய அடையாளம். போன பிறகு நல்லா இருந்தாரு, வந்த பிறகு அதை விட பன்மடங்கு மாறிவிச்சுன்னு சொன்னா இவருடைய ஹஜ்ஜி கபூலியத்தை ஆகலன்னு அர்த்தம். நௌதுபில்லா. ஹஜ்ஜே மபரூரான்னு சொன்னால் தொழுகி விடாமல் ஹஜ்ஜி செய்தவர்கள் தொழுகின்றார்கள் சொன்னால் அவருடைய ஹஜ்ஜி கபூலியத்தை ஆகிவிட்டது. தொழுகி விட்டு கொண்டு இருக்கின்றாரு, அமலும் சரியில்லை, அவருடைய எண்ணங்களும் சரியில்லைன்னு சொன்னா ஏதோ போனாரு வந்தாரு அப்படிதான். அந்த ஹஜ்ஜிக்கு பிறகு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். தஹஜ்ஜத்தை விடாமல் இருக்க வேண்டும். எந்த ஒரு அமலும் தேடி தேடி பார்த்து பார்த்து செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். மிக முக்கியமாக அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு. அவர் பேசினால் உண்மை பேசுவார், சிந்தித்தால் நல்லதை சிந்திப்பார். அவருடைய எல்லா அமல்களும் மாறுபட்டு இருக்கும், அதனுடைய அமல்கள் மிகப்பெரியதாக இருக்கும். அப்படித்தான் அதுதான் ஒரு ஹஜ்ஜி மபரூராவாக, ஹஜ்ஜி மக்பூலியத்தான ஹஜ்ஜினுடைய அடையாளமாக, அலாமத்தாக இருக்கிறது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா வரக்கூடிய நாட்களிலே நம்முடைய அமல்களை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய எல்லா அமல்களும் நல்ல எண்ணங்களோடு நியத்தை வைக்க வேண்டும். எல்லா அமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல உறுதி மிக்க எண்ணங்களோடு இருக்கக்கூடிய நற்பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கில்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.